அல்லேலூயா. வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். மெய்ப்பர்கள் யார் என்றால், கர்த்தர் அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவ ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சில நேரத்தில் சீர்திருத்தப்பட வேண்டிய இடத்துல சீர்திருத்தி அவர்களை சரியான பாதையில் கர்த்தருக்கு நேராக நடத்துவதற்குத்தான் கர்த்தர் மெய்ப்பர்களை வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. குடும்பத்துக்கு ஆண்டவர் எப்படி குடும்ப தலைவர்களை வைத்து நடத்துகிறாரோ, குடும்ப தலைவிகளை வைத்து நடத்துகிறாரோ, அதுபோல் சபைக்கு கர்த்தர் மெய்ப்பர்களை வைத்து நடத்துகிறார். நீங்கள் வாசிக்கும்போது எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும்போது 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் சபையிலே கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு ஊழியம் மெய்ப்பர் ஊழியம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய மந்தை, இந்த கர்த்தருடைய மந்தையை மேய்ப்பதற்கு கர்த்தர் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதத்தின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 3வது வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஜனங்களை ஒரு மந்தையாகவும் அந்த மந்தைக்கு ஒரு மேய்ப்பனை ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் வைத்து சபையை நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் என்ன? ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்காகவே கர்த்தர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு முடிவு எதில் இருக்குன்னா சபையில் தான் இருக்குது. சபையைத்தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். இந்த மந்தையைத்தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். இந்த மந்தையில் இருக்கிறதான ஆட்டை ஆண்டவர் சரியாய் பராமரிப்பதற்கு ஊழியர்களை கர்த்தர் வைத்து நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? மந்தை கர்த்தருக்குரியது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த மந்தைக்காக ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம்தான் ஒரு மந்தையாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஊழியர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஊழியர்கள் அவரால் அழைக்கப்பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக அடியேனை அழைத்த ஆண்டவர் பல அனுபவங்கள் மூலமாக சில பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த ஊழியத்தின் சில பகுதிகளை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு அந்த மந்தையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஊழியர்கள் கர்த்தருக்குரியவர்கள், மேய்ப்பன் கர்த்தருக்குரியவன். அவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு அருமையான சகோதரர் இருந்தார். அவர் இப்படி சொன்னார், நான் என்ன சொல்றேனோ அதை நீங்கள் செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு எனக்கு என்ன சொல்கிறார் அதை தான் சொல்லலாமே ஒழிய நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய முடியாது. அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர். இப்போ அவர் உலகத்தில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படி நம்ம செஞ்சிட முடியாது பிரதர். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய தான் நான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறதையும் நான் கவனத்தில் வைக்கிறேன். கை வைத்து ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் அது அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. அப்போ நான் சொன்னேன், இந்த வசனத்தை எடுத்து நான் அவர்களுக்கு காண்பித்தேன். பிரதர், உங்களுக்கு ஏற்றார் போல அல்ல, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு சபைக்கும் அந்தந்த மந்தைக்கு அந்தந்த மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மந்தை மேய்ப்பன், நல்லா கவனிங்க, நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிறவன் தான் ஏற்ற மேய்ப்பனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற மேய்ப்பன், கர்த்தர் ஏற்படுத்தின மேய்ப்பன், ஏற்ற மேய்ப்பன், அவன் நல்ல மேய்ப்பனாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனத்தில் வாசிச்சு பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10:11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் என்ன செய்வானா? தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்லா கவனிக்கணும். நல்ல மேய்ப்பன். நீங்க 14வது வசனத்தை அப்படியே வாசிங்கப்பா. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே இயேசு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை தாவீது அறிந்ததுனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனா இருக்கிறவர் தானே அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவர் நல்ல மேய்ப்பன், அவர் நம்மை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் நிப்பாட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுக்கு கீழே வந்தா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பனை நீங்க உங்களுடைய சொந்த ரட்சகராக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா எந்த விதத்தில் நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. கொரோனா என்கிறதான ஒரு காரியம் வந்தபோது நம்ம எல்லாரையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுக்கிருமி கண் தெரிந்த எல்லாரையுமே அடக்கி போட்டது. அப்படிதானா? முடக்கி போட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை நடத்தினா. எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குது? ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வைக்கல. அதே நேரத்தில் நமக்கு வியாதி வந்தபோது கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அப்போல்லாம் மாத்திரை மருந்து வாங்குறது கூட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு எதுவுமே கடையெல்லாம் திறக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அப்போவும் வியாதி உள்ளவர்கள் ஜீவனோடு தான் இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நல்ல மேய்ப்பனாக வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த தாழ்ச்சியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். 12ஆம் வசனத்தை வாட்சி பாருங்கம்மா. மேய்ப்பனாய் இராதவனோ ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆடுகளை விட்டு என்ன செய்யறான்? கவனிங்க. யாரு நல்ல மேய்ப்பன், யாரு ஓடுற மேய்ப்பன்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டாங்க. எல்லாரும் பாஸ்டர் தான், எல்லாரும் ஊழியக்காரங்க தான், அவங்களும் ஊழியம் தானே செய்யறாங்க. இல்ல, உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சுக்கிற மேய்ப்பனை நீங்க சரியா நீங்க இனம் கண்டு கொண்டு சரியா அவங்களுக்கு கீழே அடங்கி இருந்தா கர்த்தர் நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கவனம் செலுத்த அன்போடு கேட்கிறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா மறுபடியும் 12ஆம் வசனம். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால். நல்ல கவனிங்க, நான் நல்ல மேய்ப்பனை பத்தி பேசுறேன், ஆண்டவராகிய இயேசு. ஆனா இப்போ மேய்ப்பனாய் இராதவனும், அடுத்து ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வந்தா வருது, போனா போகுது சொல்லாமா? அந்த ஆத்துமாவுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டன்னு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆடுகளை விட்டு ஓடி போறான். ஆனா நல்ல மேய்ப்பன் ஆடுகளை விட்டு ஓடி போக மாட்டான். ஆடுகளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை அவன் எதிர்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக
ஜீவனை கொடுக்கிறான். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் இல்லை. ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே ஆளை காணலை அப்படின்னு. பாஸ்டர் ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் போயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் இருந்தாலும் எனக்குன்னு கத்தர் வச்சுருக்கிற மந்தையில் தான் கத்தர் என்னை வச்சுருக்கணும், அதில் தான் நான் இருக்கணும், அதில் தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர்த்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மந்தையை விட்டு அவன் போயிடுவாங்க. மேய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவான். அப்பொழுது ஓனாய் என்ன செய்யுமா? ஆடுகளை பீறி அவைகளை என்ன செய்யுமா? 3 காரியம். அவன் மேய்ப்பன் இல்லை. அடுத்து அந்த ஆடு தனக்கு சொந்தமானது அல்ல, அவன் கூலிக்காக வேலை செய்கிறான். இந்த 3 காரியத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அவனுக்கு இந்த ஓனாய் வருது அப்படின்னு சொன்னவொடனே அவன் என்ன செஞ்சிருவான்? ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவான். அடுத்து அந்த ஆடு என்ன செய்யப்படும்? பீறப்படும். அடுத்து அந்த மந்தை சிதறடிக்கப்படும். இந்த வார்த்தை எதுக்காக கர்த்தர் என்கிட்ட பேச சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் இதை நீ பேசு அப்படின்னு என்கிட்ட பேசுனதுனால நான் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்குறான். ஒரு உதாரணம் உங்களுக்கு பைபிள்லேருந்து எடுத்து காட்டுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம். ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து நான் சொல்லுகிறேன். 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்க அடைப்பையில இருக்கிறதான கல்லா இருந்தாதான் கோலியாத்தை வீழ்த்ததுக்கு அதிலிருந்து ஒரு கல் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க அடைப்பையில் இல்லைன்னா சில நேரத்தில் அடைப்பையில் இருக்கிறது உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். வெளியில் வராமல் இருக்கிறது அடைப்பையில் கிடக்கணும். அடைப்பையில் விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது. மேய்ப்பனுக்குரிய அடைப்பையில் உங்க வாழ்க்கை இருக்கணுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த அடைப்பையில் நீங்க இருந்தீங்கன்னா ஏற்ற காலம் வரும்போது அந்த அடைப்பையில் இருந்து இருக்கிறதான அந்த கல்லை வச்சு தான் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். வாட்சி பாருங்களேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அந்த ஏற்ற காலம் தான் உள்ள கையை விட்டு எடுக்கும் போது அது நீங்களா அந்த கல்லா மாறணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிள்ளைங்க தூங்கலாம், ஆனா தகப்பன் தூங்க முடியாது. நல்ல மேய்ப்பன் தூங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓனாய் வருகிறதை அவன் பார்ப்பான். அல்லேலூயா. நீங்க வாட்சி பாருங்க. அந்த நல்ல மேய்ப்பனை குறித்து இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 34 வாசிமா. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும். ஒரு விசை என்ன வந்துச்சு? இங்க இயேசுநாதர் சொல்லும்போது ஓனாய்ன்னு தான் சொல்றார். ஆனா அங்க சொல்லும்போது என்ன சொல்லுது? ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை என்ன செய்ததா? பிடித்துக் கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மந்தையில் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்னேன், மேய்ப்பனுக்குரிய அடைப்பையில் இருந்தாதான் நீங்க ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரம் என்கிறதான அந்த பைக்குள்ள இருந்தாதான் அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மந்தையில இருந்தாதான் இந்த தாவீது மந்தையில இருக்கிறவங்களுக்கு தான் உத்தரவாதம் பண்ண முடியும். இப்ப காட்டுல எத்தனையோ ஆடு இருக்கு. அந்த ஆட்டை
எந்த சிங்கனாலும் அடித்து கொல்லும். ஆனால் மந்தையில் இருக்கிற ஆட்டுக்கு தான் தாவீது பொறுப்பாளி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிமா. நான் அதை தொடர்ந்து போய், நான் அதை, நல்ல மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, அதை என்ன செய்தான், என்ன செஞ்சாராம் தாவீது, அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது, இப்ப ஆட்டை விட்டுருச்சு, இப்ப ஏன் மேல பாயுது. ஆட்டை பிடிக்க வந்ததானே சிங்கம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்குன்னு சொல்லாம பாருங்க. ஆட்டை கடிச்சு இப்ப எங்க வந்துருச்சு, தாவீதை கடிக்க வருது. என் மேல் பாய்ந்த போது நான் இதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க எங்க இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க நல்ல மேய்ப்பனுக்கு கீழே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். நம்பர் 2, இந்த மந்தையில் இருக்கிறதான ஆட்டுக்கு தான் மேய்ப்பன் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நம்பர் 2 வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 33-4 வசனத்தை வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்ன செய்யுது? செவி கொடுக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆடு துள்ளிக்கிட்டே இருக்கும், சொல்றதே கேட்காது. பார்த்துருக்கீங்களா? சில ஆடு என்ன செய்யாது? சொல்றதே கேட்காது. சில ஆட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காலை கட்டி விட்டுருவாங்க, இது ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு காலை என்ன செய்வாங்க, இப்படி கட்டி விட்டுருவாங்க. அந்த 3 காலில் தான் நடக்கும். அப்பவும் அது சில சேட்டைகளை பண்ணு பாருங்க. சில நேரம் ஆண்டவர் சிலருடைய காலை அப்படி இப்படி கட்டி விட்டா கூட சிலது அடங்க மாட்டாங்குது. கத்துறதை பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மேய்ப்பனுடைய சத்தத்தை கரெக்டாக கேட்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆமென். நம்ம சத்தம் பல மாதங்கள் ஆனாலும் பல வருஷங்கள் ஆனாலும் மேய்ப்பனுடைய சத்தம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை டெய்லி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிமா. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவான். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபாலோவர் தேவை. ஆமென். நீங்க ஒருத்தரை பின்பற்றி போகிறதான அனுபவங்கள். நம்ம எல்லாரும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றி போகிறோம். அதற்கு கர்த்தர் இந்த மந்தையில உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். சத்தத்தை கேட்கணும் டெய்லி. இயேசு சொல்றாரு, நானே அதற்கு வாசலா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் அப்படியே வார்த்தை வாசிமா. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பின் செல்லணும் அப்படின்னாலே, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அப்படி வேறு பிரிக்கப்படுதுன்னு சொன்னா, நம்முடைய மெய் மணவாளனாகியவும் நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசுடைய சத்தத்தை கேட்கிட்டு நம்ம உலகத்திலிருந்து வெளியே வரணும்ல இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்குள்ளே இருந்து வர்றதை நான் பார்க்குறேன். நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகம் நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய
நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாத 2வது வார்த்தை உங்களுக்கு கரெக்டாக வரும். அவர் சத்தம் நம்முடைய காதுகளில் எப்போதும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். வேதம் வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு வசனத்தை, 5வது வசனத்தை வாசிங்கம்மா. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால், அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல், அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் அவனை என்றார். விட்டு ஓடி போகும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களாம். அப்போ நல்ல மேய்ப்பன் கூப்பிடுகிற ஒரு சத்தமும் இருக்கிறது, அந்நியன் கூப்பிடுகிற சத்தமும் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்க்குறீங்களா? கவனிங்க. இப்போ பாருங்களேன், பிள்ளைய பெத்தெடுத்து வளர்த்து 20, 22 வயசு, 23 வயசு வரைக்கும் ஐயோ அந்த பிள்ளையை பாராட்டுறோம், சீராட்டுறோம். பாப்பா கவனமாரு, சாப்பிடு. 23 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுவாங்க, அந்த பிள்ளைக்கு பராமரிப்பாங்க, எல்லா காரியத்தையும் இந்த அம்மா அப்பா செய்வாங்க. எவனோ ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான், உன்னை பார்க்காம என்னால் தூக்கமே வர. எவனோ ஒருத்தன். இதில் நிறைய பேர் மயங்கி என்ன செஞ்சிடறதுன்னா, லேடிஸ் எப்போவுமே எப்படின்னா பேச்சில் மயங்கிடுவாங்க. ஏன்னா சீக்கிரமாக வார்த்தையில் மடங்கி போகிறது நீங்கள் தான். அதனால தான் ஏவாள்கிட்டயே முதல் தடவை வந்தான். அல்லேலூயா. ஆண்கள் கொஞ்சம் நிதானிப்பாங்க, எப்படி யோசிப்போம், செய்வோம், அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நவுத்துவாங்க. இவங்க அப்படிலாம் இல்லை. ஐயோ அதை உடனே வாங்கணும், ஐயோ அது இல்லைன்னா நாளைக்கு ஒருத்தன் அந்த சேலையை தூக்கிட்டு போயிடுவான். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, அந்நியனுடைய சத்தம். நீங்கள் அந்நியனுடைய சத்தத்தை அறிஞ்சிக்கிடணும். அதே நேரத்தில் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதனால அவைகளுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு என்ன செய்யணும்? அவனை விட்டு ஓடிப்போம். நல்ல மேய்ப்பன் உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க. நம்பர் 3 நல்ல மேய்ப்பனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன? 9ஆம் வசனம். நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சொன்னார், இந்த மேய்ப்பன் முக்கியமான ஒரு காரியம், நானே வாசல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆடுகளுக்கு யார் தான் வாசல்? நானே வாசல். 1-2 வாசிமா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசி. ஆண்டவர் சொன்ன நானே வாசல். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனுக்கு என்ன உண்டா? ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டு. அந்த வார்த்தையை மாத்திரம் வாசி மகனே. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று எப்படியா உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். உங்களை மேய்க்கிறது கர்த்தர், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது கர்த்தர். ஆமாவா இல்லையா? ஆமே. உங்க மேய்ப்பனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு. அருமையான சாம்சுந்தன் ஐயா, அவர் காலத்தில் யார் வந்தாலும் அந்த ஸ்டேஜை யாருக்கும் கொடுக்க மாட்டார்.
ஏன்னா என் மந்தைக்கு தேவையானது எனக்கு தான் தெரியும், என்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மந்தைக்குள்ளதான போஷாக்க கர்த்தர் யார் கையில தான் வச்சிருக்காரு? ஊழியக்காரன் கையில தான் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சத்தமா. 8வது வசனம் வாசிமா. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார். 10வது வசனமா. அவங்க வந்ததுனால என்ன நடக்குமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரார். வேறொன்றுக்கும் அவன் வரமாட்டான். கவனிங்க, நானோ கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறதான அவன் வேறு வழியா வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை வழியா தான் எல்லாமே வரணும். வேறு வழியாய் வருகிற அனுபவம். பாஸ்டர் அங்க நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. உங்க பிரச்சனைய உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லாம இன்னொருத்தட்ட போய் ரொம்பலாம் பேச மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில நேரம் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்து சிலரை கர்த்தர் பயன்படுத்துறார். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நல்லா கவனிங்க. அப்ப தீர்க்க தரிசனத்தினுடைய காரியத்தை நான் சிலர் தீர்க்க தரிசனம் ஓடி 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 தோடி அவங்க ஆண்டவரை காட்டில் அவரை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி செய்யாதீங்க. வேறு வழியாக உட்பிரவேசிக்கிறவன். நம்பர் 4, நல்ல மேய்ப்பனுடைய ஒரு குணம் வாசிங்க. 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மேய்ப்பனுக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது. இந்த மந்தையில் அல்லாத இன்னும் அநேக ஆடுகள் வெளியே நிற்கிறது. ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறதை கர்த்தர் அறிந்துதான் இந்த மந்தையில் இருக்கிறவங்களை உங்களை பார்த்து சொல்றார். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் அவர்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு இயேசுவை சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்ல முடியுமா? நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது போதும், திருப்தியாக மாட்டார். திருப்தி வந்துச்சுனாலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் சாவு மணி அடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணது போதும், பைபிள் வாசிச்சது போதும், பரிசுத்தமாக வாழ்ந்தது போதும், முடிஞ்சிச்சு ஆவிக்குரிய ஜீவியம். இல்லை, இன்னும் நான் கர்த்தருக்காக ஓடணும், இன்னும் நான் பிரயாசப்படணும். வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படிதானா? அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே போ, ஆனால் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இல்லை? திருப்தி கிடையாது. இருக்கிறதுல திருப்தி ஆக மாட்டார். ஆனால் வெளியே இருக்கிறதான லட்சங்களை நினைச்சு பாருங்க. ஆகவே அந்த இத்தனை ஆத்துமாக்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிவு செய்வோம். கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. மந்தையை எப்படி ஆளணுமா? வாசிங்க. 1வது வசனத்தை அப்படி வாசிடுமா வேகமா. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்படி செய்யும் போது, அப்படியே செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இப்போ இருக்கிறதான இந்த மந்தையில் இருக்கிற மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியணும். அந்த மந்தை மேய்ப்பனுடைய ஆலோசனை பெறணும்.
அந்த அந்த மேய்ப்பனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் பிரதான மேய்ப்பராகிய இயேசு சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். அவர் வரும்போது இந்த மந்தை ஆயத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த மந்தைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோன்னு நினச்சி பாருங்கள். நம்முடைய மேய்ப்பனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. வெளியே எத்தனையோ லட்சங்கள் இருக்கு, அவங்களுக்கு இயேசு வேண்டும். அவங்களுக்கு இயேசு வந்தால் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்தால் அவர்கள் நித்தியத்துக்கு நேராக போய் விடுவார்கள். ஆமென் சொல்லுங்கள். சபை நிரப்பப்படும். ஆமென்.